ராகுல் வந்துட்டியா? காலையில உன்னை பார்க்கணும்னு வர சொன்னதா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். கம் ஆன். நம்ம டிராவல் பண்ண போறோம். எங்க? லைஃப்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஐ மீன் ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன். மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவும் நடக்காத மாதிரி நீ உன் வீட்டுக்கு போயிடு. நான் ஆர்ஃபனேஜுக்கு போயிடுறேன். சில மாசத்துல நம்ம கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா உங்க அப்பாவுக்கு முன்னாடி நான் வந்து நிக்கிறேன். உன்னை கூட்டு போவேன். அப்போ உங்க அப்பா எதிர்த்தாலும் நெஞ்சு நிமித்திக்கிட்டு சொல்லுவல்ல, நீ என் பொண்டாட்டின்னு. அதுக்காக தான். ஆனா நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு நம்ம இன்னைக்கு போகணும். நாளைக்கு போலாம்ல? அது முடியாது. ஏன்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்க போற ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. இங்க பண்ணணுவே உங்க அப்பாவுக்கு உடனே நியூஸ் போயிடும். அதுக்கப்புறம் போலீஸ் லாக்அப், அந்த ரிஸ்க்லாம் வேண்டாமே. இன்னைக்கே நைட்டு நம்ம கிளம்பி போயிடலாம். இங்க பாரு, உங்க அப்பாவுக்கு பயந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கும் சூட்டபிளா நான் ஒரு இடத்த சூஸ் பண்ணிருக்கேன். ஹாலிடே ஹோம். அங்க யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வர மாட்டாங்க. மீரா ப்ளீஸ், நோன்னு மட்டும் சொல்லிடாத. நான் ராகுல் கிருஷ்ணா ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஓ ஆ வா கம். எப்படி இருக்கு? நாட் பேட். இந்தா. தேங்க்யூ. இந்த ரூம் ராகுலுக்கு, அந்த ரூம் உனக்கு. ஐயோ, எங்களுக்கு 2 ரூம்லாம் தேவையில்ல, ஒன்று போதும். அதெல்லாம் முடியாது. நாளைக்கு தானே கல்யாணம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீங்க ஒரே ரூம்ல தங்க முடியும். கிளம்ப சொதப்பி சுண்ண முடிச்சிட்டானே. பாய். பாய் மீரா. வீணா போச்சு. அங்கிள், ஒரே அளவு இதை நடத்திட்டு இருக்கீங்க? இல்ல, வேற யாரையும் பார்க்கலையே, அதான் கேட்டேன். என்னோட தனிப்பட்ட விஷயங்கள்ல மத்தவங்க தலையிறது எனக்கு பிடிக்காது. சாரி. சிரிக்காத. அங்கிள். அப்பா ராகுல். என்ன அங்கிள்? உன் காலை எடுக்கிறியா? ஒரு ஆம்பளனா பொண்ணுங்களை பாக்குறதுல பேசுறதுல மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் நல்லவனா இருக்கணும். ஐயோ அங்கிள், சிரிக்காதரி. அந்த அளவுக்கு வைத்திருச்சல. அவருக்கு மட்டும் கல்யாணம் ஆகல, அந்த கடுப்பு. கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நீயே புரிஞ்சுப்ப. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். ராகுல், நைட்டு முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம் தானே பிளானே. அதெல்லாம் நடக்குமா? நம்ம கார்டியன் அதுக்கு ஒத்துப்பாரா? அவர் பர்மிஷன் யாருக்கு வேணும்? நீ வேணா பாரு. எல்லாம் பிளான் பண்ண மாதிரி தான் போகும். நீ வேணா பாரு. போயிட்டானா? போயிட்டாரு. திரும்ப வராமலே இருந்தா நல்லா இருக்கும்ல. அவன் உனக்கு பொருத்தமானவனே கிடையாது. அவனை விட ரொம்ப நல்ல பையனை உனக்கு கிடைப்பான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, யாராவது ஏதாவது சொன்னாதானே நாம என்ன தப்பு பண்றோங்கிறது சரியா தெரிய வரும். திருந்துறதுக்கு நிறைய நேரம் இருக்கு. நாளைக்கு காலையில வரைக்கும் நேரம் இருக்கு. எங்க போயிருந்த ராகுல்? வா சொல்றேன். இது வாங்குறதுக்கு. என்னது? பில்ஸ், ஸ்லீப்பிங் பில்ஸ். எதுக்கு அது? அந்த அளவுக்கு தான்.
அந்த காண்டு பிடிச்சவனுக்கு இதை கொஞ்சோண்டு வாயில போட்டு படுத்தா படுத்ததுதான் அவர் கழுத்தோட பக்கம் கல்லாயிடும். அதெல்லாம் வேண்டாம் ராகுல். அந்த அளவுக்கு கேட்டு தொலை போதுறேன். ஏதாச்சும் தப்பா ஆயிடுச்சுன்னா ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நீ வந்துட்டியா? கொஞ்சம் இங்க வா. நான் ஒரு எஸ்டிடி கால் பண்றதுக்கு வெளியே போயிருந்தேன். என்ன அங்கிள்? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. ஆ, மனசுல பட்டதை முகத்துக்கு நேரம் சொல்றதா என்னோட வழக்கம். எனக்கு அப்படியே பழகி போச்சு. கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இவ்வளவு தவிர வேற யாருமே கிடைக்கலையா? உனக்கு மீரா பொருத்தமான பொண்ணே இல்லப்பா. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். கோவப்படாத. தப்ப திருத்திக்கிறதுக்கு நேரம் இருக்கு. நாளைக்கு காலையில வரைக்கும் நேரம் இருக்கு. என்ன சொல்றாரு அவரு? ராத்திரி சப்பாத்தி வேணுமா இல்ல வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டாரு. நீ அதுக்கு என்ன சொன்ன? சப்பாத்தியை போதுன்ட்டேன். அது சரி. உடம்புக்கு நல்லது கஞ்சி தான். ஆனா அதை சொன்னா புரிஞ்சுக்கணும்ல. வா. அங்கிள் ஹெல்ப் பண்ண வேண்டாம். உங்களை பார்த்து எதையாவது எங்கேயாவது சொன்னா கூட டக்குன்னு மோப்பம் முடிச்சிடுறீங்களே, எங்க இந்த வித்தியை கத்துக்கிட்டீங்க? ரகசியம் ரகசியமாவே இருக்கிறது தான் நல்லது. சரிதான், இல்லைன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இருக்கு, அதான். நீ எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். சரிதான். அங்கிள், இந்த பப்பாளி நான் எடுத்துக்கிட்டுமா? உடம்புக்கு பப்பாளி ஜூஸ் நல்லதான். யோ காண்டு பிடிச்ச கிழவா, தூங்குனதுக்கு அப்புறம் நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். அங்கிள், எனக்கு வேண்டாம். அங்கிள் எவ்வளோ ஆசையா கொடுக்குறேன். பாசத்தோடு யாராவது கொடுக்கும்போது வேணா சொல்லுவீங்க, குடிங்க ப்ளீஸ். நல்லா இருந்துச்சா? என்ன அங்கிள்? ஐயோ அங்கிள், ஐயோ என்னாச்சு? வாங்க வாங்க, இங்க அங்க போய் உட்காரலாம், வாங்க. பார்த்து அங்கிள். வா, குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட். காலை மேல தூக்கி வச்சு சுகமா தூங்க, நானும் போயிட்டு வந்துடுறேன். மேஜிக்கல் பப்பாயா. மை டியர் மீரா, மீரா மீரா, பெருசு தூங்கிடுச்சு மீரா. மீரா, ஹே மீரா, மீரா. ஓ, குளிக்கிறீங்களா? மீரா, கிழவன் சார் இருக்கார்ல, ஸ்லிப்பிங் பில்ஸ் வித் பப்பாயா. ஹலோ, எப்படி 2 வருஷத்துல குளிச்சிருவீங்களா? இல்ல நான் உள்ள வரட்டுமா? மௌனம் சம்மதம். மீரா, எங்க போயிட்ட? மீரா, மீரா. ஸ்லீப்பிங் பில்ஸ் வித் பப்பாயா. கிழவன் தூங்கிட்டான் இல்ல? என் மீரா எங்க? உன்னோட மீராவா? உன்னோட மீராவா? ரிட்டையர்டு ஐஜி ராகவன் நம்பியாரோட பொண்ணு மீரா நம்பியார் எப்படா உன்னோட மீரா ஆவா? அவ இப்போ என்னோட மீரா, என் கஸ்டடியில் இருக்கிற என்னோட மீரா. ஒண்ணு போட்டு அவனை சொல்லு, எங்க மீரா? இந்த சங்கர நாராயணன் கிட்ட நீ விளையாடாத. மரியாதையா நான் சொல்றத நீ கேளு. கேட்டா உன்னோட மீரா உனக்கு திரும்ப கிடைப்பா, இல்லைன்னா அவளை கொன்னுடுவேன். உனக்கு எவ்வளவு தெரியும்? என்கிட்ட விளையாடாதுன்னு ஏற்கனவே சொன்னல. ராகவன் நம்பியார் மாதிரி அப்பாவை ஏமாத்திட்டு வந்தவ தான் உன்னோட மீரா. அப்படிப்பட்ட அவளுக்கு ஏன் கையால தான் சாவு. சொல்லு, சாவடிக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், அவளை ஒண்ணு பண்ணிடாத. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? கொல்லணும். ருக்மணி தேவிங்கிற ஒரு பொண்ணு நீ கொல்லணும்.
அவளை கொல்ல உனக்கு குற்ற உணர்ச்சி வேண்டாம். அவ என்னை ஏமாத்தினவ. என் சம்பாத்தியத்தை மொத்தமா அனுபவிச்சுட்டு கருவேப்பிலை மாதிரி என்னை தூக்கி போட்ட என்னோட மனைவி அவ. ஒன்னு ருக்மணி இல்லைன்னா மீரா. யாரு உயிரோட இருக்கணும்னு நீயே முடிவிடு. இல்ல, எனக்கு மீரா இருக்கணும். என் மீரா மட்டும் எனக்கு போதும். நல்லது. இதுதான் ருக்மணியோட அட்ரஸ். கௌஸ்தபம், ஹவுஸ் நம்பர் 9, அம்மன் கோயில் ஸ்ட்ரீட். இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள நிறைய ஐடியா வரும். ஆனா அதெல்லாம் நடத்தலான்னு மட்டும் பார்க்காத. அப்படி பண்ணா தெரியும்ல மீரா ஏன் கஸ்டடியில் இருக்கா. சங்கரன் தேவி நாராயணி சொன்ன ருக்மணி அவங்க இல்ல. இந்த உலகத்துல யாரையும் என்னால கொல்ல முடியாது. ஆனா என்னோட மீரா, எதுக்காகவே என்னால அவளை இழந்துட முடியாது. அதுக்கு என்ன வழின்னு யோசிச்சப்பதான் நம்பியார் சார்கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லணும்னு நான் கிளம்பி வந்தேன். எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் சார் கோவிலுக்கு கிளம்பி போயிட்டார். மீராவுக்காக வேண்டிக்க. கடவுளால முடியாது சார். மீராவை நாம தான் காப்பாற்றணும். நம்மளால அது முடியும். எப்படியாச்சும் உதவி பண்ணுங்க சார். இல்லைன்னா அந்த மீராவை கொன்னே போட்டுருவோம்.